உங்கள் ரவிஸ் கேமிங் சேனல் வெல்கம் நண்பா. இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர்ல என்ன பண்ண ரூம் மேட்ச் போட்டிருக்கோம். இதுல நம்ம வெக்டர்ன்ற அந்த கன்னை யூஸ் பண்ணி தான் கில் பண்ண போறோம். அது மட்டும் இல்லை, நான் சோலோவாக இருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட ஏனிமிங்க வந்து பார்த்தா ஸ்குவாடா வர போறாங்க. நான் சோலோவாக வந்து அவளை சமாளிக்கணும். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வேற லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஓகே, நாம கிளம்பிட்டோம். எங்க வராங்கன்னு தெரியல. சோனாப்பானா கேர்ஃபுல்லா ஓடுறா. இதில் வேறு எம்ஜிடி தமிழ் வேறு இருக்காப்புல. ஏன் நான் இதுக்கு முன்னே அவருக்கு நான் சோலோவாக போட்டிருக்கேன். மேட்ச் சோலோ விளையாடி இருக்கேன். வேறு லெவலில் தெருக்கி விட்டார். அது லாஸ்ட்டு 2 மேட்ச் இருக்கும் போது நான் ஆஃப்லைன் அவர் போயிட்டார். அப்போ வந்து ஈஸியாக அடிச்சு நான் வின் பண்ணேன். ஆனால் இந்த டைம் அவர் ஸ்குவாடோடு வராரு. நான் சோலோ வரணும்னு ரூல்ஸ் போட்டார். ஓகேன்ட்டு நான் இறங்கியிருக்கேன். என்ன பண்ண போகிறாங்க தெரியலையே. இல்லை பெட்டா ப்ரோ பிளேயராக இருக்கீங்க. நாம் எப்போனா ஒரு டைம் தான் விளையாடிட்டு இருக்கிறோம். ஒழுங்காக விளையாடுறதில்ல. வேறு என்ன வருதுன்னு தெரியலையே. நான் வரேன். நான் போடுறேன். ஆஹா, எம்ஜிடியை பார்த்துட்டானே. லாக் பண்ணிட்டேன். அடிக்கிறான்டா. இந்த பக்கம் எவனும் வந்து டெஸ்டிகள் அடிக்கிறான்டா. ஐயோ, மாட்டிக்கிச்சே அட சிக்கிரிச்சே பின்னால இரா டே. ஆஹா, முடிச்சுட்டாங்களே. விட்றா சோனாப்பானா. விட்றா லேசாக தான் வீங்கிருக்கு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. அடைச்சி இப்பயும் ஒரே கன்று தான் வாங்க முடிச்சு. நான் எங்கள் 2 கன்று வாங்கி கில் பண்ணுறது. ஓகே, சரியா தான் அடிக்கிறாங்களா பயப்படிங்க. அவசரப்பட்டு நாம் சோலோவாக இறங்கிட்டோமோ பரவாயில்ல. சோளமத்தான் லேசாக தான் வீங்கிருக்கு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. உள்ளே போயிடுவோம். ரச்சி உள்ளே போ. இவங்க கேட்ட அடி வாங்குற பதட்டத்தில் ஒழுங்காவே ஓட முடியல. போடுறாக்குள்ள போல மாற்றி போட்டுட்ருவாங்கங்க. எங்க வருவாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை இங்க வருவாங்களோ, இல்லை ஒருவேளை நம்ம இடத்துக்கு போயிட்டு போவாங்களோ பார்ப்போம். ஆஹா, எம்ஜிடி குளோபல் போட்டிருக்கான். அவன் இங்கே தான் இங்கே இருக்கான். எங்கே இருக்கான்? அடப்பா, உள்ளெல்லாம் குளோபல் குத்து வச்சுட்டு போயிட்டுருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், சோலோ விஸ் ஸ்குவாடோ எப்படி இருக்கு பாருங்க. ஸ்குவாடோட விளையாடுறது. எனிமீஸ் ஃபுல்லாக ஸ்குவாடா வராங்க. நான் சோலோவாக இருக்கணும். அடிக்கிறான் போகிற குழப்பம் மாச்சு. எங்கடா இருக்கீங்க? ஆஹா, இங்கே ஒருத்தன் வரானே. அடிச்சுட்டேன். நம்ம முடிஞ்சிடா ஜோலி. பா, எம்ஜிடி டபுள் கண்ணை வச்சு தூக்கிட்டா இருப்பான். எம்ஜிடி தமிழ் வாழ்க. நானும் ஒழிக்கவா பாவி பையில என்னை போட்டு விட்டியாடா. விட மாட்டேன்டா நானே. வாங்கடா. 2 கன் பர்ச்சேஸ் பண்ணலாண்ணா. வாங்கடா. இன்னைக்கு பாரா தெரிக்க விட்டு போறான். விட்ட போறா உனக்கு. சீக்கிரம் ஓப்பன் ஆகி தொலைங்க. இல்லை பெட்ட ப்ரோ பிளேயராக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கே இறங்கினாலும் சரி 3 பேர் 3 பக்கம் வந்து வச்சு வெளுத்து கட்டுறாங்க. அவன் நெட்டிலே அடிக்கிறான். பொட்டுலேயே போட்டுன்னு சொல்கிறான். எவனாவது தெரிக்கிறானா? அமர்ந்து பார்ப்போமோ, இல்லை ஓடியே பார்ப்போம். அட உள்ள எவனா ஒருத்த சொக்காப்படாத பையன் உள்ள என்ட்ரி ஆகிறானே. யாரா அவன் சொக்காப்படாதவனுங்கிற? எம்ஜிடி குளோபாலே தெரியுது. அங்கே ஆர்டர் வந்துட்டானா எவனா ஒருத்தான் வேற லெவலில் வரான்டா. டபுள் செட் கன் வச்சிருக்காப்ல தலைவர். ஐயோ, சொக்காப்படாத பையன் வரான்டா. அடிக்கிறான்டா பாவி. ஐயோ, அடப்பாவி, இவங்க 2 பேர் முடிச்சிட்டாங்களே. அப்போ எம்ஜிடி எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. விட்றா சோனாப்பானா. லேசாக தான் வாங்கியிருக்கேன். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. எப்படி பார்த்தாலும் அடிச்சிடறாங்களே. கொஞ்சம் பொறுமையாக தான் அடிக்கணும். ஓகே, சோனாப்பானா நின்று விளாட்றான். நின்று தான் விளாடணும். இல்லை அடிச்சிருவானுங்க. ரவுண்ட் பண்ணுவோம். ஆஹா, சொக்கா போடாத பையன் பயங்கரமாக வச்சுருக்கேன். என் கண்ணுக்கு ஸ்கின்னு எல்லாம் நல்லா பவரோடு தான் இருப்பான் போல. ஆஹா, இங்கே ஒரு பையன் இறங்குறானே. வேணாம். இறங்கி போய் அடிப்போம். சொக்கா போட்ட பையன் உள்ளா போகிறான். சொக்கா போடாத பையன் உள்ளாக்குறானா வெளியேக்குறானா தெரியலையே.
ஆஹா போடுறா 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 ஓட்ட ஓட்ட வாடா நீ இறங்கி வாடா. இல்லை இல்லை நாம இறங்கி போவோம். ஓ டபுள் ஷாட்டில் வெளுக்கிறாப்லாம். டபுள் ஷாட்டில் ஏடபிள்யூஎம்லாம் வச்சிருக்காங்கடா. பேரே ஏடபிள்யூஎம், இவங்க கன்னு ஏடபிள்யூஎம் வச்சிருக்காங்கடா. சோனாப்பானா இன்னும் 2 பேர் தான். 2 பேர் இருக்காங்க. சோனாப்பானா பார்த்து நின்று விளாடுறா. எங்கே வந்து கால் சந்தம் வந்து கொக்குன்னு அடிச்சிட்றாங்களான்னு தெரியலையே. இதில் எம்ஜிடே கண்டானா பொட்டுன்னு பொட்டிலே போட்டுருவான். அவனை மட்டும் நிறுத்தி நிதானமாக லாஸ்ட்டாக பொறுத்த வரணுமே. போடுறா சொக்கா போடாத பையனை. போடுற போடுற டபுள் ஷாட் வச்சுக்கலாம். போடுற 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 மிஸ் ஆகுது மிஸ் ஆகுது மிஸ் ஆகுது. அடி சாவுடா. விழுந்துட்டான்டா. போடுறா. ஐயோ மிஸ் ஆகுது. ஐயோ எம்ஜிட்டே எரிஞ்சிட்டானே. குளோபல் பட்டானா எம்ஜிட்டே. ஆஹா ரிவ்யூ பண்ணுறானே. நல்லா இருக்குப்பா. அந்த கன்னு செம்மையாக இருக்குப்பா. ஓ எம்ஜிட் அடிக்கிறான் அடிக்கிறான். குளோபல் பட்டானா. நாமளை போட்டு வேண்டியதான். எஸ் நாங்கள்லாம் ஓடி ஒழிச்சு பழக்கமானவீடா. மிஸ் ஆச்சு. குளோபல் குளோபல் அடிக்கிறானா குளோபல் போறானான்னு தெரியல. ரெண்டுமே மிஸ் பண்ணுறாடா. எம்ஜிடி காட்டுட்டு தலையை காட்டக்கூடாது. எம்ஜிடி தலையை காட்டினா போட்டுருவேன் பொட்டுன்னு பொட்டுலையே. அடிக்கிறான் அடிக்கிறானு. ஒரு டபுள் ஷாட் வச்சிருக்காப்புல எம்ஜிடி. நாங்களாம் 2 கன்னு சட சட சடன்னு போவோம். புல்லட் எப்படி ஓகே. இப்போதான்ப்பா நம்ம பேர் வச்சு ரவி சேட்டுபிஎம் கிங்கு. நல்லா தான் அடிக்கிறாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்டா. நெசடிகள் வாங்கிக்கலாம். ஏன்னா யூஸ் ஆகும் லாங்கில் அடிக்கிறதுக்கு. எந்த பக்கம் வராங்கன்னே தெரியலையே. எப்படி வராங்கடா. ஒன்னா வராங்க. அவங்க ஒன்னா வந்துடுறான்னு கூடி கும்மி அடிச்சுட்டு போயிடுறாங்க. நாம சோலோ வந்து சமாளிக்கவே முடியலப்பா. இதை ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி பிரிச்சு அடிக்கணும்டா. பிரிச்சு வச்சுதான் கும்பிடணும். இந்த வர வர போட மிஸ் ஆச்சு. நான் போடுறேன். எட்டு 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 வரவே மாட்டேதா. எங்கே போடுறான்னு தடுத்துட்டு. ஓ சொக்கா போடாத பையன் அடிச்சிட்டான்டா. என்னவே ரவுண்டு கட்டான்டா. ஐயோ எம்ஜிடி போடு. எட்டுக்கு போட்டுடலாம். முடிஞ்சு நம்ம எஸ்கேப்பு. ஓ ரீ பண்ண போறாங்க. சொக்கா போடாத பையனே. சொக்கா போடாத பையன் சிக்கவே மாட்டானே உனக்கு. விழுந்தாண்டா. எப்படி இப்போதான் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். வேற லெவலில் தெரிய வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் இவங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க 3 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. நாம் வெறும் 2 மேட்ச் தான் வின் பண்ணிட்டோம். 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கோம். போனாப்பானா விடாதரா விட்டுறாத. கோதாவில் இறங்கி குலைச்சி விட்டுரும்டா. எல்லாம் வாங்கி போட்டு வச்சு காலமெல்லாம் வேணா வந்து எடுத்துட்டு போங்கடா. ஒரு வேளை இப்படி வருவாங்களோ. குளோபலை கையிலே வச்சுட்டு போவோம். இல்லைன்னா அவனுக்கு வந்து நம்மளே குமுறிடுவானுங்க. எங்கடா ஆளே காணோம். குளோபல் மட்டும் இருக்கு. பதுங்கிட்டானுங்களோ. கேர்ஃபுல்லாக இருக்கணும்டா. கேர்ஃபுல்லாக இருக்கணும். சட்டப்படாத போய் வந்துட்டா. பாட்டுக்கு வச்சுட்டு முடிச்சு விட்டுருணும் அப்படின்னா வேலி. ஹேம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 2 பேர். எம்ஜிடி இறங்கிட்டான்டா. ஸ்பைக்கு மண்டே எம்ஜிடி. பின்னாலே ஒருத்தன் வரானே. நான் என்ன பண்ணுவேன். ஐயோ கூடி கும்மி அடிக்கிறாங்களே. முடிஞ்சிடா சோழி. டே ஐயோ கன்ஃபியூஷன் பண்றாங்களே. எனவே மாட்டிக்கிச்சு சிக்கிக்கிச்சு சிக்கிக்கிச்சு. முடிச்சுட்டாங்கடா. சோனாப்பானா லேசாக தான் மண் ஓட்டிருக்கு. மீசில் லேசாக தான் மண் ஓட்டிருக்கு. தொடச்சிட்டு இறங்கின காலத்தில் இறங்கியாச்சு. நல்ல ஸ்பாட்டில் விட்டுருக்காங்க. இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்பாட்லலாம் நம்ம கொஞ்சம் ஈஸி அடிக்குவீங்க. அதை யூஸ் பண்ணிக்கணும். போனால் விடாதரா விடாதரா விடாதரா. ஏடபிள்யூஎம் எப்படி இந்த இடத்துல வருவாங்க எனக்கு அப்படிதான் நினைக்கிறேன். வந்துட்டான் சட்டப்படாத வந்துட்டான். போடுற கமுடா விழுந்தாண்டா. எம்ஜிடே வரானே. அப்படி ஜம்பு விட்றாயே. எம்ஜிடே கம். ஓகே எம்ஜிடே
அடிச்சு போட்டு எமௌண்ட் போட்டு கிடக்குறேன். நாங்களும் போடுவோம்டா, இங்க கிட்ட எமௌண்ட் இருக்கு. குத்து தலையிலே குத்தலாம் அவனை. பெடா எம்ஜிடி ப்ரோ பிளேயர் விட்டா நம்மளே போட்டு தள்ளிடுவேன். குளோபலுக்குள்ள வச்சுன்னு குத்துறது கரெக்டாக இருக்கியா, இல்லைன்னா அவனோட ஃப்ரெண்டு வந்து நம்மளே போட்டுருவேன். ஓகே விழுந்தாச்சு. ஓகே குளோபல் அடிச்சுட்டு சயர் வேண்டியது தாண்டா. இன்னும் ஒருத்தன் சோனாப்பானா பார்த்து சோதானமாக போகணும்டா, இல்லைன்னா எங்கேனா வந்து சடசடன்னு தள்ளி விட்டுருவேன். சிக்கிரியே ஓகே வின் பண்ணியாச்சுடா. வேற லெவல்ரா. 4 மேட்ச் வின் பண்ணிட்டாங்களே. ஐயா டெசர்ட்டிகள் வாங்கி எட்டுக்க ஒன்னோட இனிமே. டெசர்ட்டிகள் வாங்கி எட்டுக்க விடணும். எட்டு சீக்கிரம் ஓப்பன் ஆகுது. நான் வெறி கொண்டு கோவத்தில் போயிட்டு இருக்கேன். முன்னால மணல் லாரி எதுவும் வந்துடக்கூடாதா கடவுளே. இறங்க ஒளிஞ்சு நடிப்போம். ஏன்னா 3 பேர் இருக்காங்கல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் ஆச்சுடா. கம்முன்னு அவனுங்களே சொன்னாங்க 200 வச்சுட்டு வந்துடலாம் அச்சீவ்மெண்ட்டு. நான் தான் பரவாயில்ல வாங்கிடு 500. ஆஹா குத்துறானே. ஆஹா எங்கடா நடிக்கிறீங்க டேய். ஆஹா ஐயே எனக்கு இன்னைக்கு ஏதாவது வந்துட்டானா ஓடுறா. எம்ஜிதே கிடைக்கிற கேப்பதெல்லாம் இறங்கிடுறாங்க. 2 கண்ணு கையில் வச்சு சடன்ட்டு நல்லா தான் இருக்குது இந்த கண்ணு. நான் கண்ணு வேறு வெக்டர் கண்ணா நல்லா தான் இருக்கு. கண்ணு சூப்பராக தான் அடிக்குது. ஆஹா எம்ஜிடி ஐயோ 3 பேர் இங்கே தங்குறாங்களா. அப்போ நான் காலி. சேர்க்காமனு ஒரு எமௌண்ட்டை போட்டு சாவறேன். ஆர்டரை முடிச்சுட்டேன்டா. ஆடாப்பா கும்பு போடுறான்டாப்பா நம்ம எம்ஜிடி. இவங்களே விடக்கூடாது, நான் முடிச்சாவன்டா. சோனா பணம் இறங்கிறாதரா. நிறுத்தி நிதானமாக நடக்கணும்டா. ஒவ்வொரு அடி நிதானமாக பார்த்து எடுத்து வைக்கணும். இல்லைனா கெட்டைக்கிற கேப்பில் தூந்து தலைக்கில போட்டுருவாங்க. பொட்டுலே போட்டாங்கன்னா விழுந்துச்சு முடிஞ்சிச்சு. மேட்ச் டக்குன்னு முடிச்சுமே. ஆஹா ரவுண்ட் பண்ணி அடிப்போம். எங்கே போனாங்க? ஆஹா எம்ஜிடி குளோபல் தெரியுது, அவனுங்க குளோபலும் தெரியுது. எங்கே இருப்பானுங்க? முக்கியடா அது காம்பவுண்ட் சேவர் கட்டி விட்டு போய்க்கிறாங்க குளோபல்லே. குளோபல் அன்லிமிட்டட் வச்சு தப்பாக போச்சு போல. இங்கேடா ஒருத்தினங்க. ஆஹா நம்ம இடத்துல இருக்காங்க. சட்டப்படாத போய் அடிக்கிறானா என்னவே. உனக்கு கமுக்கு வச்சிடறேன் எப்படின்னா முடிச்சா. அவட பின்னால் அடிக்கிறான். பின்னால் குளோபல் இந்த பையனை காலி பண்ணிட்டு விட்டான். ஓகே 2 பேர் இருக்கானா. எம்ஜிடியாவே இருக்கேன். ஆஹா ஜோன் நெருங்கிடுச்சு. எஸ்கேப்பு. ஆஹா எம்ஜிடி தெரிஞ்சிட்டானா கண்ணுக்கு. ஆஹா டெசிடிகள் வேற இல்லாமல் போச்சு. ஆஹா உஷாராயிட்டானா எம்ஜிடி. அடேப்பா அடிக்கிறான் முடிச்சுட்டான்டா. இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா வின்னு. ஆனால் நாமளும் சமாளிக்கிறோம்ல. 3 பேரை சமாளிச்சு 3 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம்ல. வேற லெவல் போடா. இருந்தாலையும் முன்னாடி அடிச்சிருக்கணும். அடிப்போம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோலோ ஸ்கோடோ மேட்ச் எப்படி இருக்கு பாருங்க. ஸ்கோட் மேட்சஸ் யார லெவலில் இருந்து அடிக்கிறானுங்க. மூணு பக்கம் சேர்த்துன்னு குத்துறானுங்க. ஆப்லைன் போச்சா, மூணு பக்கம் சேர்த்துன்னு குத்துறானுங்க. நாம இவங்க தப்பிச்சு விளையாடுறது பெரிய விஷயமா இருக்கு. பரவாயில்ல, நம்ம இறங்கி பயன் அடிப்போம். பையன் வந்தது உடனே சிவரை கட்டிச்சியா, இங்கடா வந்து வரீங்க. குளோபலை போட்டுறதுல இஷ்டத்துக்கு குத்துறானுங்க வச்சு. சட்டப்பட போய் மாட்டிக்கிறானா. சரா போயிட்டேன்டா. மிஸ். ஆஹா, எம்ஜிட்டு கையில் அடிக்கிட்டு வரானே. போடுற சேவர் அவனுக்கு ஒன்று. இவனுக்கு 2 பேரும் தனியாக வச்சு கவனிப்போம். ஐயோ, இவன் என்னங்கன்னா வளைச்சு குளோபல் குத்துறானுங்க. ஆஹா, எம்ஜிடி புகையை போட்டு விட்டான்டே. ஆஹா, மாட்டுச்சு. எஸ் 3 பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. கூடி கும்பி அடிச்சுருவாங்க. எஸ் ஆயிடலாம். அவங்கிட்ட நெருங்கிதான் பார்ப்போம். சோனாப்பானா ஏதோ அமௌண்ட்லாம் போட்டு வேலை செய்கிறாங்க. என்னான்னு தெரியல. ஓ, ஃப்ரெண்டாக வராங்களாம். சரி, எதோ பயப்பிள்ளைங்க சரி பண்ணுதுங்களா பார்ப்போம். ஐயப்பிள்ளைங்க ஏதோ ஃப்ரெண்டுன்னு சொல்கிறானுங்க. சரி, ஏதோ ஒரு அமௌண்ட்டை போட்டு எஸ் ஆகும். ஐயப்பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ சரி பண்ணுதுங்களோ. ஓ, 6 மேட்சில் வின் பண்ணியிருக்காங்க. நான் வெறும் 3 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கேன். அதனால தான் அவன் ஓகே ஒரு மேட்ச் வின் பண்ணால் மேட்ச் சீக்கிரம் முடிச்சுட்டு பயப்பிள்ளைங்க ஐடியா பண்ணியிருக்காங்க. நல்ல ஐடியா தான்டா. போங்கடா, வயசு ஃபோனில் இல்லை மாட்டி சாங்கடா. வர்றா சொன்ன வாய்மூட்டில் அதே செஞ்சுட்டானுங்க. எப்படி கட்டலாம். லாஸ்ட் மேட்ச்சில் தான் வச்சு வெளுத்து கட்டுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்கிட்டு. நம்பிடக்கூடாது. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வச்சு குமுறிடுவானுங்க. ஓகே, டெஸ்டிகள் வாங்கியாச்சு. பையப்பிள்ளைங்க ஏதாவது சரி பண்ணுதுங்களோ. இருக்கும் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்கும். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக நம்ம தலையை காட்டுவோம். இல்லைன்னா பொட்டுன்னு போட்டுருவானுங்க. என்ன எம்ஜிடி ஜோன்லேயே குளோபல் போட்டிருக்கேன். ஆடாப்பாவி ஹெல்மெட் ஆகிறானே. ஓ, வெளியே போகிறாங்களாமா. போங்கடா போங்க. ஆஹா, இங்கே ஒருத்த வந்துட்டாடா. ஓ, சோலோவை இறக்கி விட்ருக்காங்க. ஆஹா, சூப்பரா. பையப்புள்ளையே ஒருத்தனை சோலோவை இறக்கி விட்ருக்காங்க பார்க்கலான்ட்டு. ஆஹா. சரியா தான் அடிச்சு எஸ்கா வரானே. மிஸ். ஓ, இங்கே தாங்கிறான் பைபிள. இரு. ஓ, பாம்பு எடுக்கிறான்டா. எப்போ முடிச்சாச்சு போ. ஆச்செல்லாம் பாம்பு வரக்கூடாதியா. பையப்பிள்ளைங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. ஏதாவது ஒரு பக்கம் இறங்கிடுவாங்களோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இறங்கி போய் அடிப்போம். எங்கே இருக்கிறானுங்கன்னே தெரியல. ஆஹா, மேலே குளோபல். போடு எட்டுக்கா எழுதுறா. போடுறா எட்ரா. ஏடா அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா தெரியலையே. எம்ஜிடிக்கு வளைச்சு குளோபலாக போட்டு கிடைக்கும். இறங்கிட வேண்டியதான். ஆஹா, சட்டப்படாத பையன் வெளியே வந்துட்டானே. சட்டப்படாத பையன் சரியா தான் அடிக்கிறான்டா. டே போகிறான். விழுந்தானா. தலைக்கே சிக்க மாட்டுது இந்த டார்கெட். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்று அடிக்குது. ஆனால் கொஞ்சம் 2 கண்ணாக இருந்தால் தான் ஓரளவுக்கு பவர் அடிக்குது. இல்லைனா இல்லை. சூப்பராக அடிக்குது. பரவாயில்ல. 2 கண்ணாக வேணும். ஓகே, இன்னும் ஒருத்தர் மேலே இருக்கான். அவனுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணிட வேண்டியதான். ஓகே, பையவில் தவிக்குது போல. வெளியே மாட்டாத. போட சிக்க மாட்டான்டா. சிக்கடா, கொஞ்சமாவது வெளியே தெரிஞ்சாதானே. ஒன்லேயே மாடிக்காடி ஆயிட்டானா முடிஞ்சது போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மேட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்க போதுன்னு தெரியல. இது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக. ஏன்னா அவனுங்களும் விடுறதா இல்லை, நானும் விடுறதா இல்லை. வேற லெவலில் இறங்கி அடிக்கிறோம். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறோன்ட்டு. சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆஹா அவன் தலை மட்டும் தான் தெரியுது. அங்கேயும் நான் அவன் பாம்பு போட்டுருக்கேன். ஆஹா டெசிடிகள் எடுக்குது பார்த்து இது எடுத்துட்டு இருக்குதா டெசிடிகள். ஆஹா இங்கே ஒருத்த குத்துறான்டா போடுற குழப்பல. ஆஹா எம்ஜிடி உள்ளே நேரிட்டானே இவன் இங்கே கொம்பா சேர்ந்தானா முடிச்சு விட்ற வேண்டியதான் அவ்வளோதான்டா. ஆஹா பாம்பெல்லாம் வீசுறாங்களே எப்படா நீங்கள் வீசலாம் பர்மிஷன் கிடையாதுரா பாம்புக்கு. பைபிள் இவங்க கிட்ட இருந்து எஸ் ஆயிட வேண்டியதான். எஸ் ஆகி தான் கிடையாது ஜிக்கிக்கிச்சே மாட்டிக்கிச்சே. ஆஹா குளோவில் வளசி உள்ளே போகிறாங்களே என்ன ஜோன்லேயே மாட்டி விட்டு சாப்பிடலான்னு பார்க்குறாங்களான்னு தெரியலையே. டே லாஸ்ட் மேட்ச்ரா மானு இறங்கி கட்டிப்பேன்டா மிஸ் எஸ். ஓ இவர் தான் குளோபல் போட்டு கிடக்குறா இவருக்கு தனியாக கவனிக்கணும்டா. ஆஹா எஸ் ஆயிட வேண்டியதான் சுடுன்னு சொல்கிறானுங்களே. எம்ஜிடியை போட்டு தரலாம் மேட்சை டக்குன்னு முடிச்சிடலாம் பார்த்தா இவனுங்க 2 பேரும் படா ப்ரோ பிளேயராக இருக்கானுங்க வெளுத்து கட்டுறாங்கப்பா. ஓஹோ ஹெல்மெட் வேறு தெரிச்சு போச்சு. இறங்கிட்டாடா சொக்காப்படாத பையன் இறங்கிட்டாடா. அவனை கமுக்கு போடா ஃபஸ்ட்டு அவனை கீழே சொக்காப்படாத பையனா. டே விழுந்தாடா அடடா இங்கே அவனை அடிச்சிட்டான்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் டிபேட் ஆகிட்டோம். இருந்தாலும் மேட்ச்சில் நம்ம வேறு லெவலுக்கு இறங்கி அடித்தோம். அவனுங்களும் நல்லா அடித்தானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை 15 கிலோ 15 கில் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் 4 கில்லு தமிழ் அதுக்கப்புறம் 3 கிலோ. ஓகே சூப்பர் வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.